செல்லக்குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டுருங்க. ஸோ 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கோர்ஸ் அப்புறம் தான் அது வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 மார்க் தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்கிறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக பார்த்துக்கோங்க. 21 மார்க்ப்பா. இந்த 20 மார்க்கில் கண்டிப்பாக எல்லாமே கிராமர்ஸு, எப்படி சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ப்ரிப்போஷனு, காம்பவுண்ட் வேர்டு, அப்புறம் எக்ஸ்பென்ஸில் ஃபாலோயிங், கொஸ்டின் டேகு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் அப்படியே லைனாக. இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல் கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியும். ஓகேவா? நீங்கள் படித்தா மட்டும் அதெல்லாம் செயல்படுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு ஆன்சர் எல்லாம் நீங்களே கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ 18 மார்க் பார்த்துட்டிங்களா? 19, 20. அடுத்து பார்ட் 2 பாருங்கள். செக்ஷன் 1 21, 22, 23, 24. ஸோ 25. இந்த 6 கேட்டிருப்பாங்க. 6ல் 4 எழுதணும். நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து கிராமர் பார்ட்டி தான் கடுப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த 4ல் நீ 3 எழுதணும். நீங்கள் ஸோ கிராமர் பாட்டு கரெக்டாக புரிஞ்சு தான் எழுத முடியாது. அதெல்லாம் நீங்கள் அடிச்சு விடலாம் விட முடியாது. கதெல்லாம் எழுத முடியாது. நிறைய பேருக்கு இந்த செக்மெண்ட் தான் மார்க் போகும்னு நினைக்கிறேன். அடுத்து 3 மார்க் பாருங்கள். 2 மார்க்கே 3 மார்க்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. 31, 32, 33 இந்த 3ல் 2 எழுதணும் நீங்கள். ஓகேவா? அப்புறமேட்டு 34, 35, 36 பாருங்கள். இது உங்களுக்கு 3 மார்க் தான். ஓகேங்களா? சாரி, 31, 32, 33 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சிப்பா. நான் மாற்றி சொல்லிட்டேன் 3 மார்க்குன்னு. அது உங்களுக்கு இஆர்சி கான்டென்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸ்பிளேஷன் எழுதுவீங்களா? அது இஆர்சி உங்களுக்கு. இந்த 34, 35, 36 இதுதான் உங்களுக்கு 3 மார்க். 2 மார்க்கை 3 மார்க்கை மாற்றிட்டாங்க. ஓகேவா? அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். இந்த 4 3 நீங்கள் உனக்கும் 3 மார்க்கு. இது சிம்பிள் தான். இந்த இது கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா பில்ட் டைலாக் ரைட்டிங்கு, அப்புறம் பை சார்ட்டு, டைம் லைன் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? மாற்றி கேட்பாங்க. அந்த ஒரு இது மட்டும். மற்றபடி கம்ப்ளீட் ப்ராப்பு, அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ்லாம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். மேக்ஸிமம். ஓகேவா? அடுத்து கடைசியாக உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? கடைசியாக உங்களுக்கு 5 மார்க்ஸ், 7 மார்க்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதணும். எதிரா சாய்ஸ் கேட்பாங்க. 3 5 மார்க் 2 கொடுத்து 1 எழுதணும். நீங்கள் 41, 42, 43, 44 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் மேக்கிங் ஈஸியாக எழுதிடுவீங்க. 45 அட்வர்டைஸ்மெண்ட்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடுவீங்க. அப்போ 46 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எரர் ஸ்பாட்டிங். அது இல்லை எரர் ஸ்பாட்டிங் இல்லை, இது வந்து ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே வேர்ட் இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதணும். இது ஈஸியாக எழுதிடலாம். 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் அசால்ட்டாக. இப்போ 47 இல்லை ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க. பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்து எழுதுனா போதும் உங்களுக்கு 5 மார்க். அவ்வளோதான். சொல்லையாக 5 மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 7 மார்க். ரொம்ப சிம்பிள். முடிஞ்சுது. கொஸ்டின் வீடியோ முடிஞ்சது. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் நாளில் கிளிக் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸ்னால் வந்து சேரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடிஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மீடியா செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.